திருவண்ணாமலை அருகே மலை கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை டோலி கட்டி எடுத்துச் செல்லும் அவலநிலை ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஜவ்வாது மலையில் 272 குக்கிராமங்கள் உள்ளன. இங்கு வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் சாமை, திணை, வரகு, குதிரைவாலி உள்ளிட்ட மருத்துவ குணமுடைய சிறுதானிய நெல் ரகங்களை பயிர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பால்வாரி மலை கிராமத்தைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவருக்கு சம்பவத்தன்று நள்ளிரவில் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக முறையான சாலை வசதி இல்லாததால் கிராம மக்கள் டோலி கட்டி ஜமுனா மரத்தூர் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். சிகிச்சை பலனளிக்காத நிலையில் மேல் சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அழைத்துச் சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து உயிரிழந்தவரின் உடலை டோலி கட்டி மீண்டும் கிராம மக்கள் தூக்கிச் சென்றனர். தற்போது இது தொடர்பான காட்சிகள் வைரலாகி வரும் நிலையில் தங்களது கிராமங்களில் அடிப்படை வசதிகளை கூட மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தரவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போடப்பட்ட தடுப்பூசியினால் 1.5 வயது குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆயிரப்பேரி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் வசந்தகுமார், பார்வதி. இவர்களுக்கு 1.5 வயதில் விகாசினி என்னும் பெண் குழந்தை இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஆயிரப்பேரி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தடுப்பூசி போடப்பட்ட நாளில் குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டதால் தென்காசி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போதும் குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி தென்காசி அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்துச் செல்லப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்தியதனாலேயே உயிரிழந்ததாக கூறி அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பின் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஓசூரில் தகாத உறவு காரணமாக வேன் டிரைவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கூலிப்படையைச் சேர்ந்த 2 உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். வேன் ஓட்டுநரான இவர் கடந்த ஜனவரி மாதம் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் அவரை வெட்டி கொலை செய்துள்ளது. இதையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கொலை செய்யப்பட்ட சிவகுமார் தனது மச்சானின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததும் அதனை விட மறுத்ததால் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து இக்கொலை சம்பவம் தொடர்பாக ஓசூரைச் சேர்ந்த நவீன் மற்றும் வினோத்குமாரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் திருநெல்வேலியைச் சேர்ந்த கூலிப்படையினர் இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த முருகன், மணி ஆகிய 2 குண்டாஸ் சட்டத்தில் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் விற்பனை செய்த நபரை கைது செய்த போலீசார் 110 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த கல்லாநத்தம் வடக்கு காட்டுக்கோட்டாய் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக சின்னசேலம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. சின்னசேலம் காவல் ஆய்வாளர் ஏழுமலை தலைமையிலான போலீசார் மேற்கொண்ட சோதனையில் ஞானவேல் என்பவர் 60 லிட்டர் பிடிக்கக்கூடிய 2 லாரி டியூப்களில் 110 லிட்டர் கள்ளச்சாராயம் விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 110 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சியில் முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு காலை உணவு திட்டத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக அரசு பள்ளி மாணவி முதலமைச்சரின் புகைப்படத்தை வரைந்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 73வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அவரது காலை உணவு திட்டத்தை பாராட்டும் விதமாக கரும்பலகையில் மாணவி வரைந்த ஓவியம் பலரது பாராட்டை பெற்றுள்ளது. அரசு பள்ளி மாணவி தனுஸ்ரீயின் இந்த ஓவியத்திற்கும் இந்த ஓவியத்தை வரைய பயிற்சி அளித்த அப்பள்ளியின் ஓவிய ஆசிரியர் செல்வத்துக்கும் பல்வேறு தரப்பினர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.